Hello children, இன்னைக்கு நம்ம 10th standard social science historyல் இருக்கிற third lesson the world war the second இரண்டாம் உலகப் போர். Analyze the effects of the world war the second world warோட விளைவுகள், இரண்டாம் உலகப் போர் முடிந்ததுக்கு அப்புறம் உண்டான விளைவுகள் என்ன? Effects of the war விளைவுகள். Neo geopolitical alignment அப்படின்னா புவியியல் சார்ந்த அரசியல் சீர்திருத்தங்கள். ஓகேங்களா, அதெல்லாம் பண்ணுனது நியோ ஜியோ பொலிட்டிக்கல் அலைன்மெண்ட். வேர்ல்டு வார் த செகண்ட் வேர்ல்டு வார் சேஞ்ச்டு த வேர்ல்ட் இன் ஃபண்டமெண்டல் வேஸ். இரண்டாம் உலக போர் உலகத்தை அடிப்படையான நிறைய விஷயங்களை மாற்றி அமைச்சது. த வேர்ல்ட் வாஸ் போலரைஸ்டு இன்டு டூ மெயின் பிளாக்ஸ். அப்போ உலகமே ரெண்டா பிரிஞ்ச மாதிரி ஆனது. போலரைஸ்டு அப்படின்னா இரு துருவங்களானது. டூ மெயின் பிளாக்ஸ். பிளாக்ஸ்னா கூட்டணிகள். ஓகே, ரெண்டு கூட்டணியும் உலகம் பிரிந்தது. லெட் பை சூப்பர் பவர்ஸ். சூப்பர் பவர்ஸ்னா அதிபயங்கரமான சக்திகள், அதிசக்திகள்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் சூப்பர் பவர்ஸ். அப்ப இரண்டு சூப்பர் பவர்கள், அதிசக்திகள் மிகுந்த நாடுகள்னால லீடு பண்ணப்படுது. ஓகே, வழி நடத்தி செல்லப்படுகிறது. இரண்டு துருவங்களா உருமாறி உலகமே. One led by the United States with the pronounced anti-communist ideology. ஒரு துருவம், ஒரு சைடு, ஒரு பிளாக் அமெரிக்கா, இன்னொரு பிளாக் சோவியத் ரஷ்யா. இப்ப இந்த அமெரிக்காவுக்கு ஆன்டி கம்யூனிஸ்ட் ஐடியாலஜி இருந்தது, சோவியத் ரஷ்யாவுக்கு கம்யூனிஸ்ட் ஐடியாலஜி இருந்தது. ஆன்டி கம்யூனிஸ்ட்னாலே கம்யூனிஸ்டுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற கொள்கை. சோவியத் ரஷ்யா கம்யூனிசத்தை ஃபாலோ பண்ணுச்சு. ஓகே, இப்ப இதுல நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது, கம்யூனிசம்னா அனைவரும் சமம், எல்லாமே ஒன்னா கவர்மெண்ட் கிட்ட இருக்கணும். ஓகே, இல்லாட்டி பொதுவான ஒரு அமைப்பு கிட்ட இருக்கணும், எல்லா மனிதர்களும் சமம் அப்படிங்கிறது, சமத்துவமா திங்க் பண்றது கம்யூனிசம். தனியார்கிட்ட இருக்கணும், கார்பரேட் செக்டர்கிட்ட இருக்கணும், கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல இருக்கக்கூடாது, ஜனநாயகத்தோட இருக்கணும் அப்படிங்கிறது ஆன்டி கம்யூனிஸ்ட் ஐடியாலஜி. ஓகே, அப்ப அமெரிக்கா ஆன்டி கம்யூனிஸ்ட் ஐடியாலஜி ஃபாலோ பண்ணுச்சு, ரஷ்யா கம்யூனிஸ்ட் ஐடியாலஜில ஃபாலோ பண்ணுச்சு. ஓகே, இப்ப திருப்பி கம்யூனிசம் இன்னொன்னு கிளியரா சொல்லணும்னா, அரசின் கட்டுப்பாட்டுல இருக்கணும், மக்கள் அனைவரும் சமமா வாழணும், ஏழை பணக்காரர் இடையிலான வித்தியாசம் இல்லாம ஒன்றுபட்ட சமுதாயமா இருக்கணுங்கிறது கம்யூனிச கொள்கை. ஓகேங்களா. ஆன்டி கம்யூனிசம்னா ஒரு தனி நபர் அதிகாரத்தை இல்லாட்டி உரிமையை பேணி காப்பாத்திக்கிறது ஆன்டி கம்யூனிசம். ஓகேங்களா. தனியார் சொத்து, தனியாரோட மார்க்கெட்டு, ஜனநாயகம் அப்படிங்கறத ஆதரிக்கிறது ஆன்டி கம்யூனிஸ்ட் ஐடியாலஜி கொள்கை. ஓகே, அப்போ அதோட முக்கியமான அம்சங்கள் என்ன அப்படின்னா, தொழில் நிறுவனங்கள் எல்லாமே தனியார் கட்டுப்பாட்டுல இருக்கணும், வியாபாரம், முதலீடு, வர்த்தகம் எல்லாம் வளர்ச்சி பெறணும். ஓகே, அரசு கடுமையா கட்டுப்படுத்த முடியாது. ஆன்டி கம்யூனிஸ்ட் ஐடியாலஜி படி, கம்யூனிஸ்ட் ஐடியா படி கவர்மெண்ட் முழு கட்டுப்பாட்டோட மக்களை வழிநடத்தும். இதுதான் கம்யூனிசம். ஓகே, அப்ப யூரோப் ரெண்டா பிரிஞ்சிருக்கு, கம்யூனிஸ்ட் நாடுகளாகவும் நான் கம்யூனிஸ்ட் நாடுகளாகவும். நியூக்ளியர் ப்ராலிஃபரேஷன். ப்ராலிஃபரேஷன்னா வளர்த்துறது, பரப்புறது, அதிகப்படுத்துறதுன்னு அர்த்தம். அப்ப அணு ஆயுதங்களை வளர்த்தி பரப்புறது, அதிக அளவுல உற்பத்தி செய்யறது, அதுதான் நியூக்ளியர் ப்ராலிஃபரேஷன். தி யுனைடெட் ஸ்டேட்ஸ் அண்ட் தி சோவியத் யூனியன், அமெரிக்காவும் ரஷ்யாவும் entered into a race to have more nuclear powered weapons. அப்ப அணு ஆயுதங்களை நிறைய வச்சுக்கணும் அப்படின்னு இந்த இரண்டு நாடுகளுக்குள்ள ஒரு போட்டி உருவானது. They built a large stockpile of such weapons. அப்ப அந்த மாதிரி அணு ஆயுதங்களை குவிச்சு வச்சிருந்தாங்க. ஸ்டாக் பைல்னா ரொம்ப அளவுக்கு அதிகமான அளவுல குவிச்சு வைக்கிறது. அந்த மாதிரி இந்த அணு ஆயுதங்களை குவிச்சு வச்சாங்க. டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங் ஸ்கை ராக்கெட்டட் இன் மெனி கண்ட்ரிஸ். அப்ப பாதுகாப்புக்கு அப்படின்னு இந்த அணு ஆயுதங்களையும் மற்ற வெப்பன்கள், ஓகே, மற்ற ஆயுதங்களையும் வாங்குவதற்காக, உற்பத்தி செய்யறதுக்காக உண்டான செலவுகள், ஸ்பெண்டிங்
வானளாவிய அளவுல அதிகமானது. ஓகே, டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங் skyrocketed in many countries. இன்டர்நேஷனல் ஏஜென்சிஸ். இன்டர்நேஷனல் ஏஜென்சிஸ்னா சர்வதேச நிறுவனங்கள். ஓகே, மெனி இன்டர்நேஷனல் ஏஜென்சிஸ், நிறைய சர்வதேச நிறுவனங்கள் உருவானது. முக்கியமாக இன் பர்டிகுலர் த யுனைடெட் நேஷன்ஸ். ஓகே, யுனைடெட் நேஷன்ஸ் தான் முக்கியமான நிறுவனம். த வேர்ல்டு பேங்க் அண்ட் த இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட். உலக வங்கி, வேர்ல்டு பேங்க்னா உலக வங்கி. இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் அப்படின்னா சர்வதேச நிதியகம். அப்போ உலக நாடுகள், சிரமப்படும் நாடுகளுக்கு நிதி உதவி வழங்குறது இந்த 3 அமைப்புகளும் தான், நிறுவனங்களும் தான். யுனைடெட் நேஷன்ஸ், உலக வங்கி, சர்வதேச நிதியகம், இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட். இது 3 உருவாகுது. எக்ஸிஸ்டன்ஸ்னா உயிர்ப்புக்கு வருது. provided a forum for countries large and small. அப்படின்னா ஃபோரம்னா ஒரு கலந்துரையாடல் செய்யறக்கு, சேர்ந்து தன்னோட பிரச்சனைகளை வெளிப்படுத்தி அதற்கான தீர்வு காண்றக்கு அப்படியெல்லாம் உருவாகிற ஒரு மேடை இல்லாட்டி ஒரு இடம், இதுதான் ஃபோரம். அப்ப கலந்துரையாடல் மேடைகள் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்ப இந்த அமைப்புகள் எல்லாம் நிறைய நாடுகளுக்கு, பெரிய மற்றும் சிறிய நாடுகளுக்கு ஒரு நல்ல ஃபோரமா அமைந்தது. டீகாலனைசேஷன். டீகாலனைசேஷன்னா விடுதலை இயக்கம். ஓகே, காலனித்துவ ஆதிக்கத்திலிருந்து விடுதலை பெறுறது, காலனிகளுக்கு ஃப்ரீடம், சுதந்திரம் கொடுக்கிறது. அந்த பவர்கள், காலனியை ஆட்சி செய்த பேரரசுகள் அந்த காலனிகளுக்கு சுதந்திரம் தருவது, அதுக்கு பேர் டீகாலனைசேஷன். கொலோனியல் பவர்ஸ் were forced to give independence to former colonies. அப்போ கொலோனியல் பவர்ஸ் அப்படின்னா காலனிய ஆதிக்க நாடுகள். ஓகே, இப்ப பிரிட்டிஷ் கண்ட்ரி நம்ம இந்தியாவை காலனியா ஆதிக்கம் செலுத்தி அரசாட்சி பண்ணுச்சு இல்லையா? அப்ப இங்கிலாண்டோட, பிரிட்டிஷரோட காலனி இந்தியா. அந்த கொலோனியல் பவர் பிரிட்டிஷ், ஏன்னா அது ஆதிக்கம் செலுத்திய நாடு. அப்போ ஃபார்மர் காலனிஸ் அப்படின்னா முன்பு இந்த பிரிட்டிஷ் கண்ட்ரி காலனியா ஆக்கிரமிச்சிருந்த நாடுகள், நம்ம இந்தியா போன்ற நாடுகளை சுதந்திரம் கொடுக்கிறது டீகாலனைசேஷன். ஓகே, அப்போ கொலோனியல் பவர்ஸ் வேர் ஃபோர்ஸ்டு டு கிவ் இண்டிபெண்டன்ஸ் டு ஃபார்மர் காலனிஸ். அப்போ முன்பு பேரரசுகளுடைய காலனியா இருந்த நாடுகளுக்கு சுதந்திரம் கொடுக்க வைக்கிறதுக்கு இந்த 2ஆம் உலக போர் முடிவு ஃபோர்ஸ் பண்ணுச்சு, அப்படின்னா தள்ளப்பட்டது. இந்த கொலோனியல் பவர்ஸ், இந்த காலனி ஆதிக்க நாடுகள் மற்ற எல்லா காலனிகளுக்கும் சுதந்திரம் கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டது. இந்த ப்ராசஸ் ஆஃப் டீகாலனைசேஷன், எல்லாரும் டீகாலனைஸ் பண்ணிட்டு அவங்கவுங்க நாட்டுக்கு போய் அவங்கவுங்க வேலையை பாருங்க, எல்லா வளரும் நாடுகள் அவங்கள அரசாட்சி செஞ்சு வளர்ந்துக்குவாங்க அப்படின்னு நிலை வந்தது. இந்தியா வாஸ் த ஃபர்ஸ்ட் டு அச்சீவ் இண்டிபெண்டன்ஸ். இப்ப இந்த போஸ்ட் வேர்ல்டு வார்ல, 2ஆம் உலக போரின் முடிவுல முதல்ல சுதந்திரம் பெற்றது இந்தியா தான். Assess the structure and activities of the UN. அப்ப யுனைடெட் நேஷன்ஸ், ஐக்கிய நாடுகள், யுனைடெட் நேஷன்ஸ்னா ஐக்கிய நாடுகள் அமைப்பு, அதோட ஸ்ட்ரக்சர், அதோட உருவம், அதோட கட்டமைப்பு, அண்ட் த ஆக்டிவிட்டிஸ், அதோடைய செயல்பாடுகள், அது என்னென்ன ஒர்க் பண்ணும் அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டின். The UNO was formed at the end of the Second World War. 2ஆம் உலக போரின் முடிவின் போது இந்த ஐக்கிய நாடுகள் அமைப்பு உருவாக்கப்பட்டது, UNO. Its main aim is to maintain international cooperation. அதோட முக்கியமான நோக்கம் என்னன்னா உலக நாடுகள் எல்லாமே ஒற்றுமையா இருக்கணும். ஓகே, அப்படிங்கிறது அதோட மெயின் எய்ம். ஃபார் அச்சீவிங் பீஸ் அமங் ஆல் நேஷன்ஸ். அப்ப எல்லா நாடுகளும் அமைதியான முறையில ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணும், உறவு நிலைகளை வச்சுக்கணுங்கிறது தான் யுஎன்ஓட நோக்கம். ஜெனரல் அசம்பிளி அண்ட் செக்யூரிட்டி கவுன்சில். ஜெனரல் அசம்பிளினா, ஜெனரல்னாலே பொது, அசம்பிளினா சபை. அப்போ பொது சபை மற்றும் செக்யூரிட்டி கவுன்சில், செக்யூரிட்டினா பாதுகாப்பு, கவுன்சில்னா ஒரு அமைப்பு, ஒரு கூட்டணி, ஒரு குழு. ஓகே, தட் இஸ் கால்ட் செக்யூரிட்டி கவுன்சில்.
The General Assembly is the body in which each member state is represented. அப்ப ஜெனரல் அசம்பிளி பொது குழுனாலே அது ஒரு அமைப்பு. அதுல ஒவ்வொரு நாட்டுடைய உறுப்பினர்கள் ஈச் மெம்பர் ஸ்டேட் இஸ் ரெப்ரசன்டட். ரெப்ரசன்டட்னா பிரதிநிதித்துவம் பெறுவார்கள். அப்ப ஒவ்வொரு உறுப்பு நாடுகளும் பிரதிநிதித்துவத்தோட இருக்கிறது தான் இந்த ஜெனரல் அசம்பிளி பொது குழு. இட் மீட்ஸ் ஒன்ஸ் அ இயர், ஒரு வருடமும் இது சந்திக்கும். ஒரு அமைப்பு ஒரு மீட்டிங்கை நடத்தும். ஓகே, அண்ட் அது என்ன பண்ணும்? இஷ்யூஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் கான்ஃபிளிக்ட்ஸ் ஆர் டிஸ்கஸ்ட் இன் த அசம்பிளி. அப்போ இந்த கூட்டத்தின் போது இஷ்யூஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா விசாரணைக்குரிய முக்கியமான பிரச்சனைகள் அதுகளையும், பாயிண்ட்ஸ் ஆஃப் கான்ஃபிளிக்ட் மோதலுக்கான இடங்கள் எதனால மோதல்கள் வருது அப்படிங்கிறதையும் விலாவாரியா டிஸ்கஸ் பண்றதுக்காக சேர்ந்து கலந்துரையாடுறதுக்காக இந்த கூட்டம் ஒவ்வொரு வருடமும் சந்தித்து பேச முற்படும். The Security Council has 15 members. அப்ப இந்த செக்யூரிட்டி கவுன்சில் பாதுகாப்பு அமைப்பு 15 உறுப்பினர்களை கொண்டது. அது பெர்மனன்ட் மெம்பர்ஸ் அண்ட் டெம்பரரி மெம்பர்ஸ். பெர்மனன்ட்னா நிரந்தரமான உறுப்பினர்கள், டெம்பரரினா தற்காலிகமான உறுப்பினர்களை கொண்ட 15 உறுப்பினர்களை கொண்ட குழு தான் செக்யூரிட்டி கவுன்சில். இந்த 15 உறுப்பினர்களும் ரொட்டேஷன் முறையில சுழற்சி முறையில தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். ஓகே, these two bodies function like legislature. அப்ப இந்த இரண்டு பாடிஸும் இரண்டு அமைப்புகளும் ஜெனரல் அசம்பிளியும் செக்யூரிட்டி கவுன்சிலும் லெஜிஸ்லேச்சர் மாதிரி ஒரு சட்ட அமைப்பு மாதிரி ஒரு சட்டமன்றம் மாதிரி ஆட்சி செய்யும். ஓகே, ஃபங்க்ஷன் செய்யும் அப்படின்னா செயல்படும். மேஜர் இஷ்யூஸ் முக்கியமான பிரச்சனைகள், கான்ஃபிளிக்ட்ஸ் மோதல்கள், கருத்து வேறுபாடுகள் ஆர் டிஸ்கஸ்ட் இன் தி செக்யூரிட்டி கவுன்சில். அப்ப இந்த அமைப்புல முக்கியமான பிரச்சனைகளும் முக்கியமான மோதல்கள் பத்தியும் பேசப்படும், கலந்துரையாடப்படும். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா நிர்வாக அமைப்பு. ஸ்ட்ரக்சர்னா அமைப்பு. The executive wing of the United Nations is the UN Secretariat. அப்ப எக்ஸிகியூட்டிவ் விங் அப்படின்னா நிர்வாக பிரிவு. யுனைடெட் நேஷன்ஸோட ஐக்கிய சபையோட எக்ஸிகியூட்டிவ் விங் நிர்வாக பிரிவு என்னன்னா யுஎன் செக்ரட்டேரியட். அப்படின்னா ஐக்கிய நாடுகள் செயலாளர் அலுவலகம். அது ஒரு ஆபீஸ். இட் இஸ் ஹெட்டட் பை செக்ரட்டரி ஜெனரல். அதோட தலைவர் யாரு அப்படின்னா செக்ரட்டரி ஜெனரல். ஓகே, அதை டிரான்ஸ்லேட் பண்ணலாம்னா செயலாளர், செக்ரட்டரினா செயலாளர், ஜெனரல் அப்படின்னா பொதுவான செயலாளர். ஓகே, he is elected by the general assembly. அப்ப அவரை யாரு தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா ஜெனரல் அசம்பிளி தான் தேர்ந்தெடுக்குது. ஜெனரல் அசம்பிளினா பொது சபை. பொது சபை இந்த பொதுவான செயலாளரை தேர்ந்தெடுக்குது. ஆன் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் த செக்யூரிட்டி கவுன்சில். செக்யூரிட்டி கவுன்சிலின் ரெக்கமெண்டேஷன் படி, அறிவுரைப்படி. அப்ப செக்யூரிட்டி கவுன்சில்னா பாதுகாப்பு கவுன்சில். பாதுகாப்பு கவுன்சில் பொது சபைக்கு பொது தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணும், அறிவுரை செய்யும். The Secretary General along with his cabinet. அப்ப இந்த பொதுவான செயலாளர் அவருடைய கேபினட்டோட அமைச்சரவையோட and other officials மற்ற அதிகாரிகளோட யுனைடெட் நேஷன்ஸை வழிநடத்தி கொண்டு போவார். runs the United Nations. The International Court of Justice, headquartered at The Hague in Holland, is the judicial wing of the United Nations. அப்ப இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படின்னா சர்வதேச நீதிமன்றம். அதனோட தலைமையகம் எங்க இருக்கு? ஹாக் அப்படிங்கிற ஊர்ல ஆலண்ட் கண்ட்ரில இருக்குது. ஓகே, அதுதான் இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் தான் ஜுடிஷியல் விங் ஆஃப் த யுனைடெட் நேஷன்ஸ். ஜுடிஷியல் விங்ஸ்னா நீதித்துறை பிரிவு. ஓகே, இப்ப இந்த யுனைடெட் நேஷன்ஸோட நீதித்துறை பிரிவு இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். The Economic and Social Council, அப்ப பொருளாதார மற்றும் சமூக அமைப்பு, is responsible for coordinating all economic and social work of the United Nations. அப்ப எல்லா பொருளாதார சம்பந்தமாகவும்
சமூக சம்பந்தமாக வேலைகளை யுனைடெட் நேஷன்ஸுக்கு செய்து கொடுப்பது எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சில். அதுதான் வந்து இந்த பொருளாதார மற்றும் சமூக வேலைகளுக்கான பொறுப்பு. ஓகே, இதுதான் கோஆர்டினேட் பண்ணும், அப்படின்னா ஒருங்கிணைத்து செயல்படும். அதர் இம்பார்ட்டன்ட் ஆர்கன்ஸ் ஆஃப் த யூஎன், யுனைடெட் நேஷன்ஸோட மற்ற முக்கியமான உறுப்புகள், கூட இணைந்துள்ள உறுப்புகள் என்னென்ன? அசோசியேட்டட் ஆர்கனைசேஷன்ஸ் டீல் வித் த ஏரியாஸ் லைக். அசோசியேட்டட் ஆர்கனைசேஷன்ஸ் அப்படின்னா இது கூட யூஎன் கூட சேர்ந்து இருக்கிற அமைப்புகள். ஓகே, ஆர்கனைசேஷன் அமைப்புகள், அசோசியேட்டட்னா கூட இருக்கிற. ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் அப்படின்னா உணவு மற்றும் விவசாயம் இல்லாட்டி வேளாண் நிறுவனங்கள். வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் உலக சுகாதார அமைப்பு WHO. UN எஜுகேஷனல் சயின்டிபிக் அண்ட் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன் அப்படின்னா யுனைடெட் நேஷன்ஸோட கல்வி, அறிவியல் மற்றும் கலாச்சார அமைப்பு. ஓகே, அதுதான் யுனெஸ்கோ. யுனிசெஃப் யுனைடெட் நேஷன்ஸ் சில்ட்ரன்ஸ் ஃபண்ட் அப்படின்னா இந்த குழந்தைகளுக்காக ஒதுக்கப்படுற நிதி, குழந்தைகள் நிதியகம். UNDP யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், டெவலப்மெண்ட்னால வளர்ச்சி திட்டங்கள். ஓகே, அதை பத்தின அமைப்பு. ஓகே, ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் த யூஎன். அப்ப யுனைடெட் நேஷன்ஸோட செயல்பாடுகள் என்னென்ன, யூஎன் என்னென்ன பண்ணும்? The United Nations has expanded its activities in response to the changing problems facing the world. அப்போ உலகத்தை எதிர்நோக்கும் பல புதிய புதிய மாறி மாறி வரும் பிரச்சனைகளுக்கு தகுந்த மாதிரி அது வந்து எதிர்வினையாற்றுது, ரெஸ்பாண்ட் பண்ணுது. ஓகே, அத்தனை பிரச்சனைகளுக்கும் புதுசா உருவெடுக்கிற பிரச்சனைகளுக்கும் தன்னை விரிவுபடுத்தி தன்னை தயார்படுத்தி அதற்கான செயல்பாடுகளை செய்யறது வந்து யுனைடெட் நேஷன்ஸ். அதனால in 1960s decolonization was an important issue. அப்ப 1960கள்ல காலனித்துவ ஒழிப்பு தான் வந்து முக்கியமான பிரச்சனையா இருந்தது. அதை யூஎன் தீர்த்து வைத்தது. ஹியூமன் ரைட்ஸ், மனித உரிமை மீறல், மனித உரிமைகள். ப்ராப்ளம்ஸ் ஆஃப் ரெஃப்யூஜிஸ், அகதிகளுக்கு இருக்கிற பிரச்சனைகள். கிளைமேட் சேஞ்சஸ் அப்படின்னா காலநிலை மாற்றம். ஓகே, ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, ஆண்பால் பெண்பால்னு எந்த ஒரு பாகுபாடும் இல்லாம, ஏற்றத்தாழ்வு இல்லாம சமமா இருக்கிறது, பாலின சமத்துவமா இருக்கிறது. ஆர் ஆல் நவ் வித்தின் த ஆம்பிட் ஆஃப் த ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் த யுனைடெட் நேஷன்ஸ். அப்ப யுனைடெட் நேஷன்ஸ் உள்ளடக்கிய செயல்பாடுகளில் இது எல்லாமே ஒன்னா சேரும். ஆம்பிட் ஆஃப் த ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னா அதனுடைய செயல்படும் பரப்பு, ஏரியாஸ். ஓகே, த யூஎன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ், அமைதியை நிலைநாட்டும் யுனைடெட் நேஷன்ஸ். பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் அப்படின்னா சமாதான படை. ஹேஸ் ஆக்டட் இன் மெனி ஏரியாஸ் ஆஃப் கான்ஃபிளிக்ட். அப்ப எங்கெங்கெல்லாம் பிரச்சனைகள் உண்டானதோ அங்கெல்லாம் வந்து இது ஆக்ட் பண்ணியிருக்கு, செயல்பட்டு தீர்த்து வைத்திருக்கிறது. ஆல் ஓவர் த வேர்ல்டு, உலகம் பூராவும். The Indian Army has an important part in the peacekeeping force. இந்த சமாதான படையில நம்ம இந்திய ராணுவத்துக்கும் ஒரு முக்கியமான பங்கு உண்டு. ஓகே, and has been deployed in many parts of the world. அப்ப இந்திய ராணுவத்தினர் உலகத்துல பல ஏரியாக்கள்ல, பல நிலப்பகுதிகள்ல இந்திய ராணுவத்தினர் பணியிலிருந்து இந்த அமைதி படைக்கான வேலைகளை செய்து கொடுத்திருக்கிறாங்க. அப்படிங்கிறது தான் ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் தி யூஎன். ஓகே, ஸோ வி ஆர் கவரிங் த லெசன் த செகண்ட் வேர்ல்டு வார். ஓகே, உங்களுக்கு இந்த லெசன் புரிஞ்சிருக்கும் நான் ரொம்ப நம்புறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த ஜெயந்திஸ் எஜுகேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுங்க. நல்லா புரிஞ்சு படிங்க. சோஷியல் வந்து ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட், ஜாலியான சப்ஜெக்டும் கூட. புரிஞ்சு சீக்வென்ஷியலா ஒரே சீரா அடுத்தடுத்து என்ன நிகழ்ந்தது அப்படின்னு யோசனை பண்ணி படிச்சீங்கன்னா ஹிஸ்டரி வந்து ஒரு சினிமா மாதிரி ஜாலியா பார்த்து படிக்கலாம். ஓகே, புரிஞ்சு படிங்க, ஹை ஸ்கோர் பண்ணுங்க. ஓகே, பெஸ்ட் விஷஸ். தேங்க்ஸ் a lot.